நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா அங்கே பூரி சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இந்த மஞ்சள் கலர் குருமா ஒன்று தருவாங்க. அந்த குருமாவோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக வரணுன்றதுக்காக ஹோட்டலில் ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்ப்பாங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த குருமாவுக்கு நீங்கள் முந்திரி பருப்போ பொட்டுக்கடலையோ அந்த மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான பொருள்களை வச்சு நல்ல வாசனையான ஒரு குருமா நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காவோ இல்லை சில்லாவோ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு சில முழு கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு, சீரகம். இது கூடவே ஒரு சின்ன கைப்பிடி மல்லி இலை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முழு கரம் மசாலா சேர்க்கணும். அது என்னென்னா பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லேசாக கொஞ்சம் பொரிய வட்டி அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடையே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, லேசாக பிங்க் கலர் ஆனால் போதும். இப்போ அடுத்ததாக அது கூடவே 6-7 புதினா இலைகளை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. புதினால ரொம்ப சேர்க்க தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக நல்ல பழுத்த தக்காளியை 2 தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பொடியாக வெட்டின உருளைக்கிழங்கு, பொடியாக வெட்டின கேரட், அப்புறம் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து கூடவே மிக்சியை அலசி இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஹோட்டல்களில் சேர்க்குற ஒரு சீக்கிரட்டான பொருள் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடி 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக மணக்க நல்ல வாசனையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் குக்கரை திறக்கிறப்பயே இந்த குருமாவோட வாசனை வீடே மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அதில் கரம் மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக பால் ஊற்றினோம் பார்த்தீங்களா, அதனால் குருமாவுக்கு தனிப்பட்ட ஒரு ருசி கொடுக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.